ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மாணிக் வித்யா இயக்கத்தில் உமாபதி ராமையா நடிப்பில் வெளிவந்திருக்கிற பித்தளை மாற்றி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது முதல்ல தண்ணி வண்டின்னு இருந்த டைட்டில் பித்தளை மாற்றின்னு மாற்றிருக்காங்க. இந்த படத்துக்கான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். உமாபதி தள்ளி வண்டி மூலமாக வீடுங்களுக்கு வாட்டர் சப்ளை செய்கிறவர். அவருடைய தொழிலையும் அடிக்கடி தண்ணி அடிக்கிறதுலையும் கம்பெனி கொடுக்குறவர் பாலசரவணன். ஒரு நாள் தண்ணி சப்ளை பண்ணுற இடத்த உமாபதி தாமணி அந்த குளத்தில் பார்த்துறாரு. அவரும் பார்க்க அடுத்தது காதல் தான். இப்படி இருக்க அந்த ஊருக்கு புதுசாக வர வருவாய்த்துறை அதிகாரி பிரேமசங்கரன் எல்லார்கிட்டையும் கண்டிப்பாகவும் மக்கள்கிட்ட நேர்மையான அரசு அதிகாரின்னு பெயர் எடுக்கிறாரு. அவர் ஒரு முன்னுதாரணமாக கொண்டிருக்கிற தாமணிக்கு ஒரு நாள் அவங்களோட இன்னொரு பக்கம் தெரிய வருது. அதே சமயம் அந்த அதிகாரி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று உமாபதி கிட்ட சிக்க அந்த வீடியோவை சரியா பிரேமசங்கரனை பழிவாங்க துடிக்கிற ஒருத்தர் கிட்ட உமாபதி வித்துடுறாரு. அந்த ஆளோ அதை வெளியில விட பெரிய நியூஸ் ஆகி பிரேமசங்கரன் சஸ்பெண்ட் ஆகிறாங்க. ஆனா அவங்க ஒரே நாள்லயே வெளியே வந்து வீடியோ வரதுக்கு காரணமானவங்களை பழிவாங்க பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த அதிகாரி கிட்ட இருந்து உமாபதியும் சமஸ்கிருதியும் தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த வீடியோவில் என்னதான் இருந்தது என்பதுதான் அந்த படத்தோட மீதி பகுதி. படத்தோட முதல் சீன்லயே ஹீரோக்கு நண்பராக வர பாலசரவணன் ஒரு பெண்ணை பார்த்து கற்பனையை ஓட விடும் போதே அப்படிதான் இருக்குமோன்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அது சரிதான்னு அடுத்தடுத்து வர சீன்களும் வசனங்களும் உறுதிப்படுத்துது. கிளைமேக்ஸ் வர தெளிச்சு விட்டுருக்காங்க. இதுக்கு மேல இதுல வர முக்கியமான கேரக்டர் வேற ஒரு செக்ஸ் மேனியாக் ஜோக்குன்னு பேர்ல காதல் படத்தை எடுத்திருக்காங்க. காதல் சுகுமாரும் தலையை காட்டுறார். நெத்தியில பட்ட ஆனா எப்பவும் தண்ணி அடிக்கிறதும் வழியறதுமான ஒரு கேரக்டர்ல ஹீரோ உமாபதி டான்ஸ்லயும் ஆக்ஷன் காட்சிகளையும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இவருக்கு ஃப்ரெண்டா வர பாலசரவணனுக்கும் இவருக்கும் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனா எந்த படத்துலையுமே ஹீரோவுக்கு நண்பராக வரவர் ஹீரோயினை பார்த்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி சீனை பார்த்ததில்ல. ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தையோ மரியாதையோ கொடுக்கல. படத்துல டிஆர்ஓ வர வினுதாலால் கண்ணில் கான்டாக்ட் லென்ஸை மாட்டிக்கிட்டு படம் முழுக்க வந்து மிரட்டுறாரு. இவருக்கும் சரி இவரோட எதிரிக்கும் சரி சர்வசாதாரணமா துப்பாக்கி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. சுடவும் செய்யறாங்க. இவங்க வீடு வாடகைக்கு விடுறவங்களையும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களையும் மக்கள் கிட்ட அதிகமாக பணம் வாங்குறத கண்டிக்கிற விஷயம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாதுன்னு அடுத்த சீன்லேயே வந்துடுது. உமாபதிக்கு தம்பி ராமையாவே அப்பாவா நடிக்கிறாரு. ஆனா சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. தாமணியா வர சமஸ்கிருதிக்கு ரொமான்ஸ் மட்டுமே. நடிக்கிறதுக்கு அவ்வளவா வாய்ப்பு இல்லை. தேவதர்ஷினி அதே மாடுலேஷனோட உமாபதிக்கு சித்தியா வராரு. திரைக்கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் வேண்டாத சம்பவங்களை அடிக்கடி சுருகி ஆடியன்ஸ் எங்கே எங்கேஜிங்காக இருந்துட போறாங்களோன்ற விதத்தில் எடுத்திருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாம டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.